விஜய்க்கு அவர்களுக்கு பின்னாடி பல ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாது. அதை நம்ம இவரை காட்ட விரும்பவில்லை. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுக்கிறாங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனந்த் மட்டும் தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆனந்த் மட்டும் தான் அவருக்கு ஒன்றும் தெரியலன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்கல்ல. எல்லாத்தையும் வச்சு வேலை செய்கிறது ஆனந்த் தான். விஜய்கிட்ட இதெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்து உங்களுக்கு ஒரு ஐஆர்எஸ் என்ன செய்வார், ஐபிஎஸ் என்ன செய்வார் உங்களுக்கு தெரியும். ஐஏஎஸ் என்ன செய்வார், இதை தாண்டி ஜட்ஜு இருக்காங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜுகள் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரி செய்வார்கள், மதகுருகள் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எந்த மாதிரியான வேலைகள் செய்வார்கள்ன்றதை ரொம்ப இன்டெலெக்சுவலாக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக முடிச்சுட்டு படம் ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும். அது வரைக்கும் பேக் எண்டில் ஒர்க் நடக்கிற மாதிரி பக்காவாக நடந்துகிட்டு இருக்கு. ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கி அடிக்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். எல்லா புதிய கட்சிகளும் பார்த்திங்கன்னா நடைப்பயணம் அது மூலமாக தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்குது, விஜய் அவர்கள் மிக விரைவில் ஒரு நடைப்பயணம் தொடங்க போகிறாரு தமிழகம் முழுவதும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அது நிச்சயமாக நடக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் அவர்கள் நடைப்பயணம் போகிறார், தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார். அதனால தான் அவரை போவதை தடுக்கணுன்றதுக்காக தான் எங்கே போனாலும் இவங்களே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டத்துக்குள்ளே குண்டர்களை இறக்கி ஒரு பிரச்சனையை பண்ணுறது, ஒரு தள்ளுமுள்ளை ஏற்படுத்துறது, எல்லா வேலையும் இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் மாநாட்டில் அவங்க செய்வாங்கன்னு கணிச்சு தான் அன்றைக்கே நம்ம சொன்னோம் எல்லா பக்கமும் சிசிடிவி போடுங்கன்னு. அதேமாதிரி சிசிடிவி ஃபுல்லாக போட்டு அதை ஃபுல் ஃப்ளெஷ்டாக கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அதே போல் இதுலேயும் சரி ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்த பிறகும் அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை இன்டிமேட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உங்களை சுற்றி வரக்கூடிய நபர்களை கண்காணித்து கொண்டே இருங்க, அவன் என்ன செய்கிறான், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்றதுலாம் நடைபயணம் போகும்போது என்ன பண்ணணும், எத்தனை கேமராஸ், எத்தனை ட்ரோன்ஸ்லேருந்து எவ்வளோலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக மொபைல் கேமராஸ் இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு, மூவிங்லேயே எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுற மாதிரி வண்டிகளில் 2-3 வண்டிகள் முன்ன பின்ன சுற்றிலும் வந்தபோது அப்படியே ஃபுல்லாக 360 டிகிரி மாதிரி எல்லாத்தையும் கேப்சர் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கும்பொழுது இவர்களுடைய கணக்குகள் எதுவுமே நடக்காத வண்ணம் தமிழ்நாடு முழுக்க விஜய் நடந்து போய் மக்கள்கிட்ட தன்னுடைய எண்ண ஓட்டத்தை சொல்லி ஆட்சி மாற்றத்தை நடத்தக்கூடிய வேலையை நிச்சயமாக செய்வதற்கான எல்லா வழிவகையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக செய்வார். இப்போ